யார் சாமி உன்னை திட்டினா? நானா? எதுக்கு திட்டினேன்? என்ன திட்டினேன்? சரி சொல்லல. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. கணேஷும் தம்பியும் போய் இப்போ தான் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே காய்கறியுமே இல்லை, ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு குழம்பு வைக்க போகிறேன். இப்போ அதை தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையலை முடிச்சுட்டு நம்ம காய்கறி எடுத்து வச்சா நல்லாயிருக்கும். சரி, முதல்ல நம்ம சமைப்போம். மார்னிங் வந்து தோசை தேங்காய் சட்னி வச்சுருந்தேங்க. சாம்பார் வேறு கரெக்டாக மாட்டேங்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்துக்குவோம். இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் குழம்பா கிரேவி மாதிரி வைக்க போகிறோம். சும்மா சிம்பிளாக தான் வைக்க போகிறேன். ரொம்ப வறுத்து அரைச்சி அந்த மாதிரிலாம் வைக்கல. கத்தியே காணும். இந்த வீட்டில் கத்தியே எங்கே இருக்குன்னு தெரியாது. என்கிட்ட விழுந்து அம்மா ஒரு இடத்துல வைப்போம், அது ஒரு இடத்துக்கு மாறிடும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் கடகடன்னு செய்யணுன்றனால சாப்பாடு அப்பாதே வச்சுட்டேன். இப்போ சிக்கன் கிரேவி வச்சுட்டு ரசம். 65 பண்ணலான்னு ஆசையாக இருக்குது. சிக்கனை வந்து கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க 65 பண்ணுறதுக்கு. ஆனால் பொடியை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், சிக்கனை வாங்கிட்டு வராமல் வந்திருக்கேன். போய் வாங்கிட்டு வர சொல்லணும். நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் எல்லோரும் சமைச்சிட்டிங்களா? என்ன டின்னர்ச்சு, என்ன லஞ்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா? என்னையா? இண்டிகேட்டர் போட்டு வச்சிட்டியா? உனக்கு இண்டிகேட்டர்லாம் தெரியுதா? இந்த வெங்காயத்தை ஏன் நான் இப்படி போட்டேன்னா, குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அதனால் இதில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு தடவை மட்டும் பண்ணி எடுத்தேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், அது நான் சொல்லி தரணும்னு ஒன்றும் கிடையாது. நாங்க வந்து இப்ப சிக்கன் வந்து குழம்பு வச்சு முடிச்சிட்டோம். பக்கத்துல வந்து முட்டை வெந்துகிட்டு இருக்கு.
ரசம் வந்து ரெடி ஆகும், அடுப்பு இல்லாதனால நின்றுகிட்டு இருக்கோம். இவர் ஒரு பக்கம் உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்காக தூக்கிட்டு வந்துட்டு கிச்சனுக்குள்ள. யார் சாமி உன்னை திட்டினா? நானா? எதுக்கு திட்டினேன்? என்ன திட்டினேன்? எதுக்கு திட்டினேன் சொல்லு. சரி, தூக்கி போடக்கூடாது. இப்ப நான் எதுக்கு திட்டினேன்? சுவிட்ச போட்டு போட்டு அமர்த்திக்கிட்டே இருந்தியா? இங்க இருந்து நான் சமைச்சுக்கிட்டே இருந்தேன். உள்ள அவங்க அப்பா கிட்ட இருந்தியா? சுவிட்ச போட்டு போட்டு அமர்த்தினேன், இந்த வர்றேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அழுத்தியா சேகரி? பாவம், நல்ல பையன். காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கேன் என் சாய்கறி. சரி, சொல்லல. சரி, அப்பாட்ட போறியா? சரி, நான் போய் அவங்க அப்பாட்ட விட்டு வரேன். அப்ப ஒரு முத்தம் கொடு. ஸ்மைல் செய்ய. என்ன இப்படி செய், அம்மா மாதிரி செய். நம்ம ரெண்டு இப்படி செய்வோம்ல, அப்படி செய். காய்கறி எல்லாம் இவனே வாங்கினானா? நல்லா இருக்காங்க. சூப்பரா இருக்குடா. பார்த்துட்டே சொல்லு, சாப்பிட்டு பார்த்து சொல்லணும்டா. சுடுதுல பொறு பொறு. நீ சொல்லு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓ, அப்ப ஒண்ணு வைக்கவா? எதையாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். Thousand years later. அப்புறமா வந்து ஒரு 8:40 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து தம்பி வந்து ஒரு கார் லைட் எரியிற கார் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ அவனுக்கு தான் வந்து ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லி வந்தோம். ஃபைனலாக வந்து நாங்கள் ஒரு ட்ரெயின் தான் வாங்கினோம். அந்த ட்ரெயின் என்ன ட்ரெயின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஹரிஸ், என்ன வாங்கிட்டு வந்த? என்னைய பாரு பாரு, அம்மா பாரு. இந்த ட்ரெயினத்தை இவர் வாங்கிட்டு வந்தார். எங்கே பாரு, அம்மா பாரு, அம்மா பாருறா. என்ன வாங்கிட்டு வந்த? ட்ரெயினா? நான் வச்சுக்கிறேன் ட்ரெயினை. சரி, கொண்டு அந்த ட்ரெயினை கொண்டு போய் கடையிலே கொடுத்துட்டு வந்துடுவோம். சும்மா சொன்னேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.